மூட்டு உங்களுக்கு ரொம்ப தேஞ்சு போச்சுங்க. நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி மூட்டு வந்து வேற ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அப்படின்னோனே எல்லாருமே கேட்கறது என்ன, டாக்டர் இத வந்து கொஞ்சம் தள்ளி போடலாமா? அப்படின்னா, இத பத்தி பிரச்சனை இல்ல. தாராளமா ஒரு ஒரு சில மாதங்கள் தள்ளி போடுறதுல பிரச்சனை இல்ல. ஆனா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நாங்க ஒரு 2 வருஷம் தள்ளி போடலாம், 3 வருஷம் தள்ளி போடலாமான்னு கேட்பாங்க. அப்படி வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா, நெறைய நாள் தள்ளி போடும்போது உங்களோட தேய்மானத்தினுடைய அளவு வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வலி அதிகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலினுடைய வளைவு, டிஃபார்மிட்டி அதிகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி நெறைய காம்ப்ளிகேஷன் வரலாம். இன்னும் சில பேருக்கு சொன்னோம்னா, ரொம்ப கால் வளைஞ்சு வர்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி, அந்த முட்டுக்கு கீழ் பகுதியில் உள்ள எலும்பு, டிபியா எலும்பு கூட என்ன செய்யுது, சில பேருக்கு கிராக் ஆயிருது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் காம்ப்ளிகேஷன். ஆனா நம்ம டே டு டே பிராக்டிஸ்ல வந்து அத நம்ம நெறையவே மாசத்துக்கு ஒரு ஆளாவது நம்ம அந்த மாரி பார்க்க முடியுது. இந்த மாரி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஏற்படுது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, மூட்டு தேய்வு அதிகமானோனே ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிருது. நம்ம தடுமாறி கீழ விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய காம்ப்ளிகேஷன் நமக்கு தேய்மானத்தினால வரதுனால, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு பரிந்துரைத்த உடனே நம்ம அதிகமா டிலே பண்ணணுங்கிற இல்லாம, சீக்கிரமா நம்ம பண்ணி சரியாகிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது.